மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அடுக்குமாடி கட்டடங்கள் நொடி பொழுதில் இடிந்து தரைமட்டமான காட்சி. மியான்மரில் 4வது முறையாக நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதால் அச்சத்தில் மக்கள். தாய்லாந்தில் சீட்டுக்கட்டு போல் சரிந்து தரைமட்டமான கட்டடம். புதிதாக கட்டப்பட்ட கட்டடம் நொறுங்கி விழுந்த வீடியோ வைரல். மியான்மர் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி பதிவு. தேவையான உதவிகளை வழங்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பு. மியான்மருக்கு சுமார் 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பிய இந்தியா. தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டி வரும் அண்டை நாடுகள். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே என முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்த தவிக தலைவர் விஜய். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு கரப்ஷன் கபடதாரிகளே காரணம் என குற்றச்சாட்டு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். கவிஞர் ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசனின் கருத்தை வில்லியம் பிளேக் கூறியதாக தவிக தலைவர் விஜய் பேச்சு. முதல் பொதுக்குழு மேடையில் குழப்பத்துடன் பேசியது இணையத்தில் வைரல். Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. தமிழக மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடாமல் தவிக நிகழ்ச்சிகளில் மட்டும் வசனங்கள் பேசுகிறார் விஜய். கட்சியை லாட்டரி விற்பனை கழகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆதவ் அர்ஜுனாவின் நோக்கம் எனவும் அண்ணாமலை விமர்சனம். அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமாக மாற்றணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமாக மாற்றிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்கார். செங்கல்பட்டில் A+ கேட்டகரி ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுவளையம் கிராமத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்ய தரம் பிரித்த போது விபத்து. விண்ணை முட்டும் அளவிற்கு பரவிய புகை மூட்டத்தால் பொதுமக்கள் அவதி.
பங்குனி மாத திருவிழாவையொட்டி தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சி அம்மன். வடம் பிடித்து இழுத்து திரளான பக்தர்கள் வழிபாடு. சேலம் அருகே சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். அலகு குத்தி மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். உலகின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இந்தியாவிற்கு முக்கிய பங்கு. டெல்லியில் நடைபெற்ற தனியார் செய்தி சேனல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கார்ஷ் பருவ சாகுபடிக்காக 37,216 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மகாராஷ்டிராவில் தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். சிறந்த பிரதமரை இந்திய மக்கள் பெற்றிருப்பதாக புகழாரம் சூட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பிரதமர் மோடி மிகவும் புத்திசாலியானவர் எனவும் பேச்சு. ஐபிஎல் தொடரின் 8வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து அபாரம். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகள் மோதல். அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம்.